வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்பிக்கையான பிரார்த்தனை கண்டிப்பாக கைகூடும். உண்மையான சரணம் உன்னை விசாலப்படுத்துகின்றது. ஸ்ரீ அன்னை நமக்காக சொன்ன உரையாடல். நீ இறைவனுடைய ஒரு பேருணர்வினுடைய ஓர் அம்சம். இந்த பேருணர்விற்கு இறைவனுக்கும் சுயேட்சையாக உன்னை முற்றிலும் கொடுப்பதையே சரணம் என்கின்றோம். சரணடைவதால் நீ சுருங்குவதில்லை, பெருகவே செய்கின்றான். சரணம் உனது தனி சொரூபத்தை குறைக்கவோ பலவீனப்படுத்தவோ அழிக்கவோ செய்யாது, பலப்படுத்தி பெருக்குகின்றது. கொடுப்பதிலேயே ஓர் உவகையுண்டு. அவ்வித உவகையுடனும் சுயேட்சையுடனும் முழுமையாக கொடுப்பதே சரணம். இத்தகைய சரணத்தின் தியாகம் என பொருள்படக்கூடியது ஒன்றுமில்லை. நீ தியாகம் செய்கின்றாய் என்கின்ற எண்ணம் உனக்கு கடுகளவேனும் இருக்குமாயின் அது உண்மையான சரணாகதி ஆகாது. அடுத்தவங்க சொல்கிறாங்க, நம்மளை வற்புறுத்துறதுனால நம்ம பிரார்த்தனை செய்கிறோன்னு வச்சுக்கோங்க, அது உண்மையான பிரார்த்தனை ஆகாது என்பதை தான் ஸ்ரீ அன்னை குறிப்பிடுறாங்க. மனம் ஒத்து மனம் ஏற்று நம்பிக்கையோடு நாம் செய்தால்தான் அது சரணாகதி ஆகும் என்பது தான் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. உண்மையான சரணம் உன்னை விசாலப்படுத்துகிறது, உனது திறமையை அதிகரிக்க செய்கிறது. தன்மையிலும் அளவிலும் உனது சுய முயற்சியினாலேயே நீ அடையக்கூடியதை விட அதிகமாக அது உனக்கு அளிக்கிறது. தன்மையிலும் அளவிலும் அதிகப்படியாக உள்ள இந்த அளவு நீ முன்னர் வேறு விதமாக அடைந்திருக்க கூடியதிலிருந்து வேறுபட்டது. நீ சரணடையாவிடில் நுழைந்தே இருக்க முடியாத ஒரு பரந்த புது உலகில் நீ இப்பொழுது நுழைகின்றாய். கடலில் விழும் ஒரு நீர்த்துளியுடன் நாம் இச்சரணத்தை ஒப்பிடலாம். இத்துளி அங்கேயும் தனித்தன்மையுடன் விளங்குமாயின் தன்னை சுற்றியுள்ள பிரமாண்டமான நீர் பரப்பினால் தெரிக்கப்பட்ட ஒரு சிறு துளியாக மட்டுமே அது இருக்கும். ஆனால் அது சரணடைந்தால் அக்கடலுடன் ஒன்றி அதன் இயல்பையும் அதன் ஆற்றலையும் அதன் பரப்பையும் பெற முடியும். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையான சரணாகதி அடைவதனால் உன்னை விசாலப்படுத்துகின்றது என்று ஸ்ரீ அன்னை நமக்காக இந்த பகுதியில் நமக்காக உரையாடல் அவர் செய்திருக்கின்றார். அவருடைய உரையாடலிலிருந்து தான் நான் இப்போ ஒரு பகுதியை உங்களுக்கு படித்து காண்பிக்கின்றேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உண்மையாக அடுத்தவங்க சொல்கிறாங்களே, இப்போ நானே வீடியோ வெளியிடுறேன், உங்களுக்கு என்னுடைய வீடியோவில் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படணும். இவங்க சொல்கிறது உண்மை, இது கண்டிப்பாக நடக்கும், நம்ம இந்த வழிமுறையை பின்பற்றி ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை நம்ம சரணாகதி அடைந்தால் கண்டிப்பாக நம்மளோட பிரார்த்தனை நடக்கும் என்று மனம் ஒப்பி நீங்கள் மனம் ஏற்று, நான் சொன்னதுக்காக செய்யாமல் உங்கள் மனசில் நீங்கள் ஏற்று நீங்கள் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை நீங்கள் வழிபாடு செய்து உங்கள் பிரார்த்தனையை சொல்லி சரணாகதி அடைந்தால் கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை கைகூடும் என்று தான் இந்த பதிவில் நான் சொல்ல விரும்புகிறேன். உண்மையான சரணம் என்றால் இதுதான் உண்மையான சரணம் என்று ஸ்ரீ அன்னை குறிப்பிடுறாங்க. சொல்வதில் உண்மை தன்மை உணர்ந்து நம் சரணாகதி அடைந்தால் நம்மளுடைய பிரார்த்தனை கண்டிப்பாக நிச்சயமாக கைகூடும். நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. நம்பிக்கை இல்லாமல் எந்த வாழ்க்கையும் நம்மளால் வாழ முடியாது. நாமும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணுவோம். நம்மளோட பிரார்த்தனை நிச்சயமாக ஒரு நாள் கைகூடும். அது ரொம்ப தூரம் இல்லைங்க, வெகு விரைவிலே நம்ம அனைவருடைய பிரார்த்தனையும் கைகூடும்.
இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.